திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருந்து அதற்காக தயாரிக்கும் காலமாக திருவருகை காலம் உள்ளது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாகிய எதிர்நோக்கின் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மரியாயின் சேனையின் சார்பாக நமது பங்கு தந்தை அவர்களையும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்போடு அழைக்கின்றோம். எதிர்நோக்கு இல்லா மனிதர்கள் இல்லை. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரும் பலவித எதிர்நோக்குகளுடன் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகின்றோம். அடுத்த நாள் கண் விழிப்பது நம் கையில் இல்லை என்றாலும் பல ஆண்டுகளுக்கான இலக்கினை அடைய எண்ணற்ற திட்டங்கள் தீட்டி அதை அடைய முழு முனைப்போடு செயல்படுகின்றோம். அதற்காக பல தயாரிப்புகளை விடாமுயற்சியோடு செய்து வருகின்றோம். அழிந்து போகும் மாய உலகில் வாழ்வதற்கே இத்தகைய தயாரிப்பும் எதிர்நோக்கும் திட்டங்களும் தேவையென்றால் அழியா வாழ்வை கண்டுகொள்ள இயேசுவின் பிறப்பினை சந்திக்க எவ்வளவு திட்டங்களும் தயாரிப்புகளும் எதிர்நோக்கும் தேவை என்பதை சிந்தித்துதான் இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மளை அன்போடு அழைக்கின்றது. திருவருகை காலத்தின் முதல் நாளில் நாம் அனைவரும் பிறப்பு ஆசிரை பெற இன்றே தயாராவோம். அனைவரும் இத்திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது. இறப்பிறப்பின் காலம், அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளி தீபம் இதயத்தில் தேவகானம் கேட்குது. வருகையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது. இறப்பிறப்பின் காலம், தலைமகன் இயேசுவில் பிறந்திடும் காலம். இதயத்தை நாமும் அலங்கரிப்போம். மேடும் பள்ளமும் நிறைந்த நம் வாழ்வை சமம் செய்ய இன்றே முழங்கிடுவோம். கல்லும் முள்ளும் இணையும் பாதையில் சுவடையில்லை. இரவும் பகலும் உழைக்கும் வாழ்வில் இனிமையில்லை. தீமைகள் கலந்து நன்மைகள் விதைப்போம், பிறப்பை காணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதில் சந்தோஷம் பொங்கிடுது. இறப்பிறப்பின் காலம், அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளி தீபம் இதயத்தில் தேவகானம் கேட்குது. வருகையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதில் சந்தோஷம் பொங்கிடுது. இறப்பிறப்பின் காலம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கமாக
திருவருகை காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த திருவருகை காலமானது கிறிஸ்து பிறப்பினுடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம். இந்த புனிதமான நாளில் இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்கின்ற மரியின் சேனையை சார்ந்த அனைத்து உறுப்பினருடைய கருத்துக்களுக்காகவும் இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிதலாகவும் அவருடைய கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆபிரகாம், லில்லி தெரஸ் குடும்பத்தில் மரித்த சின்னப்பன், சகாயமேரி, மைக்கேல், எலிசபெத், ஆரோக்கிய மேரி, மரியான், ஈசாக், அன்னம்மாள், அந்தோணிசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள்தாஸ், லூர்துமரி, ஸ்டெல்லா மேரி குடும்பத்தில் மரித்த அன்னம்மாள் 20ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிலோ ரீட்டா பெயரால் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற கில்பர்ட் ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசை சபினா வளனரசி குடும்பத்தில் மரித்த மரியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், குழந்தையேசு மரிய அனிதா குடும்பத்தில் மரித்த மரியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், சின்னப்பராஜ் கருளின் மேரி குடும்பத்தில் மரித்த மரியம்மாள் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துகள் நிறைவேற இந்த திருப்பலிலை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமுழுக்கின் வழியாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முத நாளாகி இன்று முதருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் முதருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெரிதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவனாலும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கம் பெருகத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீம். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதி அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 14, 16. இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நான் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல் நீங்கள் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இன்று நாம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நாம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக.
சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகர்ந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறை வார்த்தைகள் 25 முதல் 28 முடிய மற்றும் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும், அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவழிபாட்டின் தொடக்கத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்தின் தொடக்கமாக அமைகின்ற திருவருகை காலத்தை நாம் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். ஏன் ஒவ்வொரு ஆண்டையும் இந்த திரு அவையானது பல்வேறு படிநிலைகளாக காலங்களாக பிரித்திருக்கிறது என்று சொன்னால், நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதை இந்த காலங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இந்த திருவருகை காலம் என்று சொன்னாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவுக்காக நம்மை தயார்படுத்துகின்ற காலம். தவக்காலம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிக்கின்ற ஒரு காலம். ஏன் இந்த தயாரிப்பு காலத்தில் உன்னதங்களிலே
பாடுவது கிடையாது என்றால், நாம் ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்காக நம்மை நாம் தயாரிக்க வேண்டும். எப்படி தவக்காலத்தில் நாம் உன்னதங்களிலே கீதத்தை பாடாமல் அவருடைய அந்த உயிர்ப்புக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்றோமோ, அதே போன்று இதிலே நாம் தயார் செய்ய வேண்டும். நம்முடைய அந்த பாவ வாழ்க்கை நினைத்து பார்த்து அதிலிருந்து மீண்டு வந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி நம்முடைய இல்லங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு என்று சொன்னால், ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 6 மாதங்களுக்கு முன்பாக 2-3 மாதங்களுக்கு முன்பாக தயாரிப்பு செய்கிறோம். யாரை அழைக்கணும், எங்கெங்கே போகணும், என்னென்ன செய்யணும் என்பதையெல்லாம் நாம் தயாரிப்பு செய்கின்றோம். அதே போன்று இந்த கிறிஸ்து பிறப்பு வருகைக்காக நம்மையே நாம் தயார் செய்ய வேண்டும். ஆன்மீக நிலையில் நம்மை தயார் செய்ய வேண்டும். நாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோம் என்றால் அவரிடம் நெருங்கி வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பங்களும் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோம் என்றால் குடும்பமாக எப்படி அந்த ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் நாம் செல்வது, ஆண்டவருடைய அன்பிற்குள் நாம் எப்படி வாழ்வது என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் மாற்ற வேண்டும். அதனால்தான் திருவருகை காலம். இந்த 4 வாரமும் உன்னதங்களிலே கீதம் பாட மாட்டாங்க. எப்போ பாடுவாங்க அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா 25ஆம் தேதி அன்றைக்கு தான் இந்த உன்னதங்களிலே கீதம் பாடப்படும். இந்த உன்னதங்களிலே கீதம் எதை குறிக்கிறது என்றால், மகிழ்ச்சியின் அடையாளமாக குறிக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. எனவே தான் இந்த உன்னதங்களிலே கீதத்தை நாம் நிறுத்திவிட்டு நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும், தயார்படுத்த வேண்டும். ஆன்மீக அளவில் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருடைய வருகைக்காக அவரினுடைய உள்ளத்திலும் என்னுடைய வீட்டிலும் தூய்மையாக பிறக்க வேண்டும். எந்த உள்ளம் தூய்மையாக இருக்குதோ அங்கே தான் கடவுள் பிறப்பார். எங்கு அழுக்கு நிறைஞ்சிருக்கு, மாசு நிறைஞ்சிருக்குது, நாற்று அடிக்குது அப்படின்னா அங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார், கடவுள் பிறக்க மாட்டார். ஏனெனில் அவர் தூய்மையான உள்ளத்தை விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாக வாழ வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் இறுதியிலேயே வாசிக்க கேட்டோம். நீங்கள் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நாம் ஒவ்வொருவருமே அந்த ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் மீண்டும் வருகின்ற பொழுது நாம் அவரை எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்றால், அவர் முன்பாக நாம் நின்று நான் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியும் என்றால் அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை. அவர் முன்னிலையில் நாம் நிற்பதற்கு நம்மையே நாம் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம். இதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார். நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அந்த கடவுளை நோக்கி உயர்த்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருவருகை காலம். நாம் இதுவரைக்கும் கடவுளை பல்வேறு நிலைகளில் வழிபட்டிருக்கலாம், தேடி இருக்கலாம். ஆனால் இந்த திருவருகை காலத்தில் நாம் சிறப்பாக அவரை தேட வேண்டும். அவருடைய வருகைக்காக, அவருடைய பிறப்புக்காக நம்மையே நாம் தயார்படுத்த வேண்டும். எனவே தான் திருப்பாடலாசிரியர் மிக அருமையாக, ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது எரேமியா இறைவாக்கினர் அநீதியையும் மீட்பையும் பற்றி ஒரு சேர அறிவிக்கின்றார். அங்கு பலவிதமான அட்டுழியங்கள் நடக்கின்றது அந்த எருசலேம் திருநகரில். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டாலும் மீண்டுமாக இறைவன் அவர்களுக்கு நீதி வழங்குவார். யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி. அந்த இறைவன் நமக்கு நீதி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அவர் கருணை உள்ளம் கொண்டவராகவும் பரிவுள்ளம் கொண்டவராகவும் இருந்தாலும் அவர் நீதியோடு நம்மை வழிநடத்துவார் என்பதை முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் சொல்வதை நாம் பார்க்கலாம். 2ஆம் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது தெசலோனிக்க நகர திரு அவையில் இருந்த மக்களுக்கு திருத்தூதர் பவுலடிகளார் நற்செய்தி அறிவிக்கின்றார். அப்படி நற்செய்தி அறிவித்துவிட்டு வேறொரு இடத்திற்கு சென்று விடுகிறார். அங்கிருக்கின்ற மக்களும் சரி, அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை என்பது, 2ஆம் வருகை என்பது உடனடியாக நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். எனவே அதற்காக அவர்கள் தங்களையே தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால் அவருடைய வருகைக்காக தங்களையே எப்பொழுதும் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய வருகை என்பது
அன்றைய காலத்தில் நிகழவில்லை, அது எப்பொழுது நிகழும் என்பது மானிட மகனுக்கு கூட தெரியாது என்பதை நாம் நற்செய்தி வாசகத்திலே படித்து பார்த்தோம் என்றால் தெரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலம் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்றால், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை தவறானதாக இருக்கிறது என்றால், நம்முடைய கவனங்கள் சிதறி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கவனங்களை ஒரு சேர அந்த ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை தவறானதாக இருக்கிறது என்று சொன்னால், மீண்டுமாக நாம் அந்த இறைவனிடம் திரும்பி வர வேண்டும். ஏனெனில் எந்த இடத்தில் ஆரம்பிக்கிறோமோ மீண்டும் அங்குத்தான் வந்து நிற்கும். தொடக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், முடிவு என்று ஒன்று இருக்க வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோமோ மீண்டும் அங்கு செல்ல வேண்டும். எனவே நாம் இறைவனிடமிருந்து வந்தவர்கள், மீண்டும் அந்த இறைவனை நாம் தேட வேண்டும், அந்த இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொண்டு, ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிப்பது போல, நாமும் இந்த திருவருகை காலத்தில் நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் பால் எழுப்பி நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் மாற்றம் செய்வோம். அதன் வழியாக கிறிஸ்து பிறப்பு விழாவினை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் பெருமகிழ்வோடு வரவேற்போம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தையின் மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானாம், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டாம், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலக முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன், 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 ஆமீன். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே. மலர்
மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரை கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரை மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுமே என்னவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தனது நன்மைக்காகவும் புனித திருவேத நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைபற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும்
வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் நம் இறைவனின் ஆண்டவர் இயேசு செம்மறியே, கிறிஸ்துவின் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வரும் இந்த நேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வரும் இந்த நேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் முட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வரும் இந்த நேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே. வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் மண்ணலாகினாய். தேகமாய் வந்து நீ தேவிட்ட உணவின் சுவையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வரும் இந்த நேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்கள் வாழ்வு மது பலிபீடத்தில் இறக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும்.
அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முதலில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம் தான் அவரிடம் உண்டு என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறைநிகழ்வுகள் விண்ணத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனியவு நாமம் ஓடிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனியவு நாமம் ஓடிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. இயேசுவின் திருஹிருதயமே, ஸ்நேகமாயிரம் சாமே, இயேசுவின் திருஹிருதயமே, ஸ்நேகமாயிரம் சாமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, இரட்சியமாயிரம் சாமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, இரட்சியமாயிரம் சாமே, புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனித பெயர் கொண்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரியே சூசை, இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.